இன்னைக்கு என்ன கதை சொன்னாலும் வாடகை வாங்க முறதில்லை. யாருமா அது வீட்டில்? கதை தரமா? யார் நீங்க? அம்மா இல்லையா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. பிச்சைக்காரன் வந்திருக்குன்னு சொல்லு. அம்மா பிச்சைக்காரன் வந்திருக்காரு, நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க. காலங்கத்தால பிச்சை எடுக்க வந்துடுறானுங்க. வணக்கம் சார். வணக்கத்தை தூக்கி குப்பையில் போடு. வாடகை எப்பமா கொடுப்ப? வணக்கம் சொன்ன ஒத்துக்க மாட்டேங்க. என்ன சொல்றது? காசு தானே பாலகா? இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க காசு இல்லை. அதான் இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன். அவன் நாளைக்கு உனக்கு கொடுப்பா. நீ வாங்கிட்டு போ பாலகா. கொடுக்குறேன்னா எப்போ கொடுக்குறது? 6 மாதமாவா? ஆமாம், 6 மாதம் ஆச்சு. விடு. நீ ஈஸியாக சொல்லிடுவ. நான் தானே போய் பேச்சு வாங்கணும் ஹவுஸ் ஓனர்கிட்ட. நீ வாடகையும் தர மாட்டே, வீட்டையும் காலி பண்ண மாட்டேன். நீ ஏன் பதில் சொல்லுற? அம்மா நான் சொல்கிறேன் பாலகா. இங்கே சொல்ல பதில். என் பொண்ணுக்கு நான் கொடுத்துட்டேன். அவள் கையால் உன் கைக்கு எப்போ வருதோ அப்போ நீ கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடு பாலகா. எப்போ வரும்? என் பொண்ணு கையிலேருந்து நீ பணம் எப்போ வாங்குறியோ அப்போ அவன் கைக்கு வந்து சேரும் பாலகா. அதான் அவன் முடிக்கிறானே, எந்த விட்டு போட்டாலும் அப்படியே பார்க்குறானே. இது பதிலா? ஆமாம் பாலகா. அம்மா இன்னைக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு என் பொண்ணு கையால் நீ வாங்கிட்டு போ பாலகா. அவசரப்படாத. எத்தனை நாளா பாலகா இது? இத்தனை நாளா எங்கே போயிருந்த ஆத்தா? ஆத்தா ஒரு வேலையாக பக்கத்தில் போயிருந்தேன் பாலகா. உன் பொண்ணுக்கு கொடுத்தது எப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லு, நான் வாங்கிட்டு போகிறேன். என் பொண்ணு கையில் என்ன பணமாக வந்து சேரல பாலகா. கொடுக்க வேண்டிய சீரை தான் கொடுத்துருக்கேன். ஏன் நகையா பவுனை கொடுத்து வச்சிருக்கிறியா உன் பொண்ணுகிட்ட? ஆத்தா நான் கூகுள் பே பண்ணியிருக்கேன் பாலகா. நாளைக்கு உன் கைக்கு வந்து சேரும். போ பாலகா. வீட்டு வாடகையும் கொடுக்க மாட்டேன், வீட்டையும் காலி பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இது என்ன வா வீடா? இந்த உலகமே ஆத்தாவோட தான் பாலகா. போக மாட்டேங்கிறியா? இப்போ பாருங்க. ஐயோ ஆத்து கவுச்சு, சீக்கிரமா போயிருங்க. சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க. அலையெழுத்து போயிட்டானா பாரு. போயிட்டாங்கம்மா. போறா பாட்ட.